விரைவான இலகுவான வீடமைப்பு கடன்களை வழங்கிய முதலாவது தனியார் வர்த்தக வங்கி நாமே. அதிகமான மக்கள் சொந்தத்தில் வீடு கட்டிக்கொள்ள நாம் உதவுகிறோம். ஏனெனில் கொடுக்கல் வாங்கல்களுக்கு அப்பாற்பட்ட வங்கி சேவைகளில் நாம் நம்பிக்கை வைத்துள்ளோம். HNB உங்கள் முன்னேற்றத்தின் பங்காளி. தமிழ்நாடு சூளைமேட்டில் இடம்பெற்ற கொலை சம்பவம் தொடர்பான வழக்கில் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் பாராளுமன்ற உறுப்பினர் டக்ளஸ் தேவானந்தா இன்று வீடியோ கான்பரன்ஸ் வாயிலாக சாட்சியம் அளித்தார். 1986ஆம் ஆண்டில் சென்னை சூளைமேட்டில் திருநாவுக்கரசு என்பவர் சுட்டுக் கொல்லப்பட்டமை தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் டக்ளஸ் தேவானந்தா உள்ளிட்ட 10 பேருக்கு எதிராக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்த வழக்கு விசாரணைக்காக 1990ஆம் ஆண்டு ஜூலை 18ஆம் தேதி வரை நீதிமன்றத்தில் ஆஜரான டக்ளஸ் தேவானந்தா பின்னர் ஆஜராகவில்லை. இதற்கமைய அவருக்கு எதிராக பிணையில் வெளிவர முடியாத பிடியாணை பிறப்பிக்கப்பட்டதுடன் அவரை தேடப்படும் தலைமறைவு குற்றவாளி என்றும் அறிவித்து சென்னை 4வது கூடுதல் அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் டக்ளஸ் தேவானந்தா மனு தாக்கல் செய்ததை அடுத்து தலைமறைவு குற்றவாளி என அமர்வு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை மாத்திரம் உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது. தொடர்ந்து பிடியாணையை ரத்து செய்ய கோரி டக்ளஸ் தேவானந்தா தாக்கல் செய்த மனுவை அமர்வு நீதிமன்றம் நிராகரிக்க அவர் மீண்டும் உயர்நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்தார். இதனை பரிசீலித்த நீதிமன்றம் வீடியோ கான்பரன்ஸ் ஊடாக டக்ளஸ் தேவானந்தாவிடம் விசாரணை நடத்துமாறு உத்தரவிட்டது. இதற்கமைவாகவே ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா இன்று கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்திலிருந்து வீடியோ கான்பரன்ஸ் ஊடாக சாட்சியம் அளித்தார். போலீசாருடைய நீதிமன்ற வழக்கு பதிவுல நான் அதில் நேரடியாக சம்பந்தப்பட்டதாக எதுவும் இல்லை. எந்த சாட்சிகளும் தங்களுடைய வாய்முறைப்பாட்டில் எழுத்து முறைப்பாட்டில் என்ன பார்த்ததாக இல்லை. ஏன்னா நான் அந்த இடத்துல இருந்ததே இல்லை. சம்பவம் முடிய ஒரு இயக்கம் என்ற வகையில் நான் என்னென்ன கேள்விப்பட்டு வந்ததை ஒழிய வேறு ஒன்றும் இல்லை. எனக்கு என்னுடைய அலுவலகத்தில் சொல்லப்பட்டது, EPRF அலுவலகத்தில் சொல்லப்பட்டது, இப்படி ஒரு பிரச்சனை ஒன்று நடக்குது ரெண்டு போய் பார்க்க சொல்லி வந்த இடத்துல நான் தாக்கப்பட்டபடியினால் காயமுற்றபடியினால் போலீசார் என்னையும் அதோடு சேர்த்து கொண்டு போனதை ஒழிய பாதுகாக்கிறதாக இதான் நடந்தது.